தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை சம்பவம் நடந்த 2020 ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி காவல் நிலையத்திற்குள் என்ன நடந்தது என்பது குறித்து தலைமை காவலர் ரேவதி எக்ஸ்பிரஸ் குழுவிடம் பகிர்ந்து கொண்டாங்க. சாத்தான்குளம் வழக்கில் சாட்சியம் அளித்ததாலே என் குடும்பத்தினர் என் பாதுகாப்பு குறித்து கவலைப்படுகிறார்கள் என்று பெண் தலைமை காவலர் ரேவதி தெரிவித்திருக்காங்க. சாத்தான்குளம் வியாபாரிகள் பி. ஜெயராஜ் என்பவர் 60 வயதும் மற்றும் அவருடைய மகனான 31 வயதான ஃபெனிக்ஸ் ஆகியோரின் காவல் நிலைய மரண வழக்கில் தனது சக காவலர்களுக்கு எதிராக சாட்சியம் அளித்து அவர்களுக்கு மரண தண்டனை கிடைக்க முக்கிய காரணமாக இருந்தவர் இவர். எக்ஸ்பிரஸ் குழுவிடம் அவர் பேசுகையில், கடந்த 2020 ஜூன் 19 அன்று சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்குள் நடந்தது என்ன என்பது குறித்தும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதால் தான் உண்மையை வெளிக்கொணர முடிவு செய்தேன் என்றும் வெளிப்படையாகவே கூறுகிறார். 21 ஆண்டுகளாக தலைமை காவலராக பணியாற்றியவர். சம்பவம் நடந்த அன்று சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ரேவதி பணியில் இருந்துள்ளார். அன்று நடந்தது போன்ற கொடூரத்தை நான் இதற்கு முன் கண்டதில்லை. பலியானவர்களின் மீது காவல்துறை இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டதற்கு கோபமூட்டும் ஒரே ஒரு தருணம்தான் காரணம். ஆனால் அது அவ்வளவு மோசமான ஒன்றல்ல. காவலர் முத்துராஜ் தனது தந்தையை கடுமையாக தாக்குவதை ஃபெனிக்ஸ் தடுத்தபோது காவலரின் சட்டை பட்டன் அறுந்து விழுந்தது. இதுதான் காவலருக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. காவல் நிலையத்திற்குள் ரத்தம் வழியும் நிலையில் இருந்த ஃபெனிக்ஸையும் ஜெயராஜையும் பார்த்த ரேவதி கடும் ஆக்ரோஷத்தில் இருந்த காவலர்கள் இருவரையும் அடிப்பதை தடுக்க முயன்றுள்ளார். ஆனால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. காவலர்கள் கடுமையாக தாக்கியதால் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் இருந்த ஃபெனிக்ஸால் ஒரு அடி கூட நடக்க முடியவில்லை. ஆனால் உதவி ஆய்வாளர்கள ஒருவர் ரத்தம் படிந்த தரையை தனது பனியனை கொண்டு சுத்தம் செய்யும்படி அவரிடம் கூறினார். இந்த சம்பவத்தில் நான் உண்மையை வெளிப்படுத்தாமல் இருந்தால் கூட நீதிமன்றம் அதை நிச்சயமாக வெளிக்கொண்டு வந்திருக்கும். அப்படி வந்திருந்தால் நானும் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறும் ரேவதி, உண்மையை சொல்வது என்று நான் முடிவெடுத்த பிறகு நான் சந்தித்த துன்புறுத்தல்கள் பற்றி எனக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டுமே தெரியும். உண்மையில் தண்டனை பெற்ற காவலர்களின் குடும்பங்களுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். ஆனால் காவலர்கள் அந்த அளவுக்கு கொடூரமாக நடந்திருக்க கூடாது. இன்று அந்த 2 பேரும் உயிரோடு இல்லை என்று வருத்தத்தோடு கூறுகிறார் ரேவதி. நான் முக்கிய சாட்சியமாக மாறிய பிறகும் விசாரணை நடந்து கொண்டிருந்த போது காவல் நிலையத்தை சேர்ந்த பலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்னை தொடர்பு கொண்டு சம்பவத்தின் போது நான் காவல் நிலையத்தில் இல்லை என்று பொய் சாட்சியம் அளிக்குமாறு வற்புறுத்தினர். ஆனால் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. நான் செய்தது தவறு என அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் ஒரு நாள் உண்மையை அவர்கள் உணர்வார்கள் என்று கூறுகிறார் ரேவதி. உண்மையை சொல்ல வேண்டும் என்று நான் எடுத்த முடிவுக்கு என் குடும்பத்தினர் ஆதரவளித்தனர். ஆனால் எனது எதிர்காலம் குறித்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் உத்தரவின் பேரில் ரேவதியின் 2 மகள்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எனினும் தன்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு குறித்த அச்சம் ரேவதியின் மனதில் எப்போதும் இருக்கிறது என்பது அவரது பேச்சில் தெரிகிறது. சாத்தான்குளம் வணிகர்கள் பலரும் தலைமை காவலர் ரேவதிக்கு ஆதரவாகவே இருக்கின்றனர் அப்படின்னே சொல்லப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போதைய சூழ்நிலைப்படி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டு தந்தையும் மகனும் கொல்லப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் 9 பேருக்கும் மரண தண்டனை விதித்து மதுரை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்காங்க. இந்த வழக்கில் இதுவரை நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்தான்குளத்தில் 58 வயதான ஜெயராஜும் 31 வயதான அவரது மகன் பெனிஸும் செல்போன் கடை ஒன்றை நடத்தி வந்தனர். பொது முடக்கத்தின் காரணமாக கடைகள் திறப்பதற்கு நேர வரம்பு விதிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் 2020 ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு கடையை மூடுவது தொடர்பாக ஃபெனிக்ஸுக்கும் சாத்தான்குளம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் சிலருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து ஃபெனிக்ஸ் மீதும் அவரது தந்தை ஜெயராஜ் மீதும் சாத்தான்குளம் காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தனர். இதற்கு பிறகு ஜெயராஜை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர்.
சென்றனர். அவரை தேடி அவரது மகன் ஃபெனிக்ஸும் அங்கே சென்றார். அவரும் அங்கே அடைக்கப்பட்டார். இதற்கு பிறகு இவர்கள் இருவரையும் ஜூன் 21ஆம் தேதி கோவில்பட்டி துணை சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருந்த முதல் தகவல் அறிக்கையில் காவல்துறையினரை திட்டிவிட்டு அவர்களே தரையில் புரண்டார்கள். அதில் அவர்களுக்கு ஊமைகாயம் ஏற்பட்டது என கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திங்கட்கிழமை இரவில் ஃபெனிக்ஸும் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஜெயராஜும் உயிரிழந்தனர். தண்டனை அறிவிக்கப்பட்ட அன்று நீதிமன்றம் வந்திருந்த குற்றவாளிகளில் ஒருவர் ஜூன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை நெஞ்சுவலியால் மயங்கி விழுந்த ஃபெனிக்ஸ் பணியில் இருந்த வார்டன்கள் மீது துணை சிறையில் கண்காணிப்பாளர் சங்கர் உதவியுடன் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். ஆனால் இரவு 9 மணி அளவில் அவர் இறந்துவிட்டார். அதற்கு சிறிது நேரத்திலேயே ஃபெனிக்ஸின் தந்தை ஜெயராஜுக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் அவரும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் உயிரிழந்தார் என சிறை அதிகாரிகள் அந்த தருணத்தில் தெரிவித்தனர். இதையடுத்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சாத்தான்குளத்தில் போராட்டத்தில் இறங்கினர். இவர்களுக்கு ஆதரவாக சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன. இருவர் உயிரிழப்புக்கு காவல்துறையினரின் தாக்குதலே காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த விவகாரம் மாநிலம் தழுவிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தை சேர்ந்த ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் ஆகிய 2 உதவி ஆய்வாளர்களும் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். அந்த காவல் நிலையத்தின் ஆய்வாளர் ஸ்ரீதர் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தார். பிறகு இடைநீக்கம் செய்யப்பட்டார். காவல் நிலையத்தில் பணியாற்றிய அனைவருமே முழுமையாக இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கு பிறகு இந்த விவகாரத்தை தானாக கையில் எடுத்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட்டது. காவல்துறையினரால் தாக்கப்படுவது கொரோனா பெருந்தொற்றை போல பரவியிருக்கிறது என்றும் இந்த விவகாரத்தை தாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தாங்க. இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க சென்ற கோவில்பட்டி நீதித்துறை நடுவர் பாரதிதாசனுக்கு அங்கிருந்த காவல்துறையினர் ஒத்துழைக்கவில்லை என்பதோடு ஒரு காவலர் அவரிடம் மிக மோசமாக பேசியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. நீதித்துறை நடுவர் பாரதிதாசன் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அறிக்கை தாக்கல் செய்தார். பிறகு சாத்தான்குளம் காவல் நிலையம் வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. ஆதாரங்களை பாதுகாக்கவும் போலீஸ் தலையீட்டை தடுக்கவும் வட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பிறகு வழக்கு மத்திய புலனாய்வு துறையின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர் முருகன், காவலர்கள் சாமமதுரை, முத்துராஜ், செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயிலுமுத்து, பால்துறை ஆகியோர் மீது வழக்கு குற்றம் சுமத்தப்பட்டது. இவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இதில் பால்துறை 2020 ஆகஸ்ட் மாதமே கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தார். இந்த வழக்கில் 2 கட்டங்களாக 2427 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை மத்திய புலனாய்வுத்துறை தாக்கல் செய்திருந்தது. மதுரையில் இருக்கக்கூடிய 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 9வது குற்றவாளி வெயில் முத்துவுக்கு வெவ்வேறு சட்ட பிரிவுகளின் கீழ் 1 ஆண்டு சிறை, 7 ஆண்டு சிறை தண்டனைகளும் இரட்டை மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது.